ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். குரு பெயர்ச்சி வரப்போகுது. குரு பெயர்ச்சியை பற்றி 12 ராசிகளுக்கான பலன்கள் பார்க்கலாங்க. முதலாவதாக மேசராசிக்கு குரு பகவான் தான் பாக்யாதிபதி. இப்போ 4ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமரப்போகின்றார். அப்போ தாயின் மூலமாக நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். வீடு வாங்கலாம், வாகனங்கள் வாங்குறதுக்கான முயற்சிகள் தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஒரு வீடு வாங்குறதுக்கு இந்த டயத்தில் நீங்கள் பேங்க்கில் லோன் போடுங்க. 1 வருஷத்துக்குள்ளே அந்த லோனை கட்டி முடிச்சிருவீங்க. குரு பகவானுடைய 7ஆம் பார்வை தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்தில் பதிகின்றது. அப்போது பாக்யாதிபதியோடைய உச்ச பார்வை 10ஆம் இடத்தில் பதிகின்றது. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலில் பெரிய லெவலில் வரவுகள் எல்லாமே இருக்குங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக இந்த டயத்தில் இந்த முயற்சிகள் எல்லாமே எடுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, குரு பகவானுடைய 5ஆம் பார்வை 8ஆம் இடத்தில் விழுகின்றது. தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், வம்புகள், வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எதிர்பாராத ஒரு தனவரவும் இதில் இருக்குது. அப்போது பேச்சுவார்த்தைகளை ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க. தாயினுடைய உடல் நலம் நல்லபடியாக இருக்கும். நல்லபடியாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் கூட சரிதான், அதற்கான வைத்தியம் சம்பந்தமான விஷயங்கள், உதவிகள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடத்தை சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை KP ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன்.